கேட்டுச்சா? கேட்டுச்சு. அடி தூளா இருக்குல. தினம் பார்த்தேனே என்ன இது? வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கோவாவில் நம்மளோட மெர்சிடிஸ் பென்ஸு கூட தான் இருக்கோம். நம்மளோட மெர்சிடிஸ் பென்ஸ்னால் ரெண்டல் காரு, நம்மளோட காருனால் அதை அப்படி சொல்லி பழகிடுச்சு. இன்றைக்கி என்ன வ்ளாக்னா, இந்த நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ் காரை எடுத்துகிட்டு நம்மன்னு வருது. சரி விடுங்க, நம்மளோட மெர்சிடிஸ் பென்ஸ் காரை எடுத்துக்கிட்டு கோவா நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வ்ளாக். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. போன வ்ளாக் யாராவது பார்க்காம இந்த வ்ளாகுக்கு வந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வ்ளாகை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கூட போன வ்ளாக் பார்க்கலாம். போன வ்ளாகில் வந்து நம்மளோட மெர்சிடிஸ் பென்ஸை எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்போம். இந்த வ்ளாகில் அப்படியே ஜாலியாக நைட் லைஃப்பை காட்ட போகிறோம் டிடிஎஃப். ஸோ வந்து உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நீ போய் உட்காந்துட்டா முதல்ல அப்படியே ஓடி போய்டு. இது வந்து ஒரே ஒரு டோர் தான். நாங்கள் இந்த காரில் ஒரு டோராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துப்போம். 4 சீட்டராக இருந்துச்சு, அதே பெரிய விஷயங்க. வேற லெவல், செமையாக இருக்குல்ல. இத்தனை வாட்டி இது ஆனாலும் அது ஒரு தனி சந்தோஷமாக தான் டிடிஎஃப் இருக்குது. ஓகே, கார் ரெடி. இன்னொரு வாட்டி நல்லா பண்ணிப்போம். ஸோ விண்டோ இறக்கி விட்டு காப்பி. அதை விண்டோ இறக்கி விட்டுறேன். அப்போ தாங்க காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கும். ஓகே, இருட்ட ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்றைக்குமே வந்து மறந்துட்டேங்க எப்படி கீர் போடணுன்னு. மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. போன வ்ளாக் பார்த்து நம்ம டிடிஎஃப்க்கு தெரியுங்க, மறந்து போய் கீருன்னு நினச்சி, சாரி இண்டிகேட்டர் நினச்சி கீரை போட்டு விட்டுட்டேன். டிராஃபிக்கில் நின்றுட்டேன். பின்னாடி இருக்கிற அண்ணன் ஆறணும். இந்த காரில் இன்னும் பின்னாடி கூட போய் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காரலாம் போல மாமா. அச்சோ, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காடா? அப்போ கொஞ்சம் முன்னாடி போயிட்டுமா மாமா? சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நானும் சீட் பெல்ட் போட மறந்துட்டேன் பாருங்கள். டிடிஎஃப் என்றைக்கு வண்டி எடுத்துகிட்டு போனாலுமே சீட் பெல்ட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. நல்ல வேலைங்க வண்டி இண்டிகேட் பண்ணிச்சு, இல்லைன்னா நானும் மறந்தே போயிடுப்பேன். இப்போ தானேங்க காருக்கு புதுசு, மனசு ஃபுல்லாக இண்டிகேட்டர்ச்சு. மனசில் வந்து எப்போவுமே சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லி எண்ணமெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ தானே எனக்கு காருக்கு புதுசு, அதனால் வந்து மறந்து போயிடுறோம். தொடர்ந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா மறக்கவே மாட்டோங்க. இது சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டினா தான் மாமா அது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது எப்போவுமே. ஒரு சேஃப்டி தானே நமக்கு. ஆக்சுவலி ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனீசியான ஒரு ஃபீலாக இருக்கும். இல்லை, ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா, பைக்கில் எப்போவுமே ஹெல்மெட் போட்டு ஓட்டி பழகிட்டு ஃபியூல் அடிச்சிடலாம்டா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். எனக்கு எப்படின்னா மாமா, எப்போவுமே பாருங்கள் இண்டிகேட்டர் போட்டிருப்பேன், இண்டிகேட்டர் நினச்சிக்கிறேன். எனக்கு எப்போவுமே மாமா பைக்கு வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டு ஹெல்மெட் போடாமல் ஒரு நாள் பைக் எடுத்து ஓட்டினோம்னா கூட அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதுதான் உண்மையான விஷயம். அது நம்மளுக்கு பழகிடும். 1000 rupees பெட்ரோல். டிடிஎஃப் இங்கே பெட்ரோல் வந்து 96 ரூபாய். ஹவு மச் ருபீஸ் பை டீசல் பர் லிட்டர்? டீசல் ரேட் 96 88 rupees டீசல் 1 லிட்டர். ஓகே. டீசல் 88 ரூபாங்க, பெட்ரோல் 1 லிட்டர் 96 rupees 27 paise. இந்த பெட்ரோல் பங்க்லலாம் வந்து என்னைக்காவது நீங்கள் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஹவு மச் பையா, கித்தனை பைசே பையா, எத்தனை ரூபா ஆச்சு பையா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் யாராவது கேட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிடிஎஃப். நான்லாம் எக்கச்சக்க டைம் கேட்டிருக்கேன். 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க சொல்லிட்டு பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு அடிச்சு முடிச்சக்கப்புறம் எத்தனை ரூபாய்க்கு பையா, எத்தனை ரூபா பையா ஆச்சு? தமிழில் இல்லை, நான் சொல்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. பெட்ரோல் பங்குக்கு வரீங்க, ஓகே, பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு அடிக்க சொல்றீங்க. கிளம்பி போகும்போது எவ்வளவு ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அவங்க கிட்ட. சரி, பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. போடா, உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. போடா, நல்லா இருப்படா. சைக்கோ, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லை எனக்கு சொல்ல தெரியலையா? எனக்கு சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன், யாருக்கும் புரியல போல. எனக்கு புரியல. உனக்கு புரியல தானடா சைக்கோ? என்னதுன்னா, பெட்ரோல் பங்குக்கு உன் பைக் எடுத்துட்டு போற, 1000 ரூபாய்க்கு அடிக்க சொல்ற, 1000 ரூபாய்க்கு அடிச்சிட்டாங்க. மாமா எப்படி போனோம்? பாகா பீச் போலாம். ஓகே, 1000 ரூபாய்க்கு அடிச்சாச்சு. இல்ல கசினோக்கு போலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பாகா பீச்சுக்கே போய் பார்ப்போம். 1000 ரூபாய்க்கு அடிச்சாச்சு. கிளம்பி போகும்போது எவ்வளவு ரூபாய் ஆச்சு பையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன்னு. புரிஞ்சுதா நான் சொல்ற காமெடி? ஐயோ கடவுளே, நான் சொல்றது யாருக்கும் புரியல. எனக்கு புரிஞ்சு. உனக்கு புரிஞ்சுதா? அப்பா ஆல்ரெடி 1000 ரூபாய்க்கு அடின்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு அடின்னு சொல்லியாச்சு. கொடுக்கணும்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் எவ்வளவுன்னு சத்தியமா சொல்றேன், இது நிஜமாவே ஜோக்கா? இது ஜோக் இல்ல, இந்த மாதிரி நடக்கும்ல. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா. சோ அது நம்ம மளிகை கடையிலே எதிர்பார்த்துப்போம். அதெல்லாம் இப்போ பில்லு கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கடைசியில் கிளம்பி போகும்போது எவ்வளவு ஆச்சு? கடைக்காரங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, அது நமக்கே ஒரு மாதிரி கடைக்கு போவோம். கேவலமா இருக்கும். 10 ரூபாய் நமக்கு தெரியும்.
இல்ல ஒவ்வொரு டீ கடை ஒவ்வொரு விலை. நம்ம தமிழ்நாட்டு சைடுல மட்டும்தாங்க டம்ளர் இவ்வளவு பெருசு. அதை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. மித்தபடி நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே கர்நாடகா தெலுங்கானா வந்துட்டா கூட டம்ளர் சுருக்கிடுறாங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் ஓப்பனா ஒத்துக்கணும், டீன்னு எடுத்தா தமிழ்நாடு தான்பா. ஆமா, பெஸ்ட் தரமான டீ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க இடத்துல இருக்கும் டீ. இங்க திரும்பினா டீ கடை, அங்க திரும்பினா டீ கடை, அப்புறம் இங்க திரும்பினா நம்ம அண்ணன் சைக்கிள்ல வித்துட்டு இருப்பாரு, இங்க பார்த்தா எக்ஸல்ல வித்துட்டு இருப்பாரு. கோவால டீ கடை மட்டும் கேட்றாரு. சஸ்பென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு மாமா. சரி, டீ குடிக்க போலாமா? மெர்சிடிஸ் வச்சு டீ குடிக்க போறது நல்லா இருக்கும்ல. அந்த டீ கடை இருக்கு அதே கோவால. அதுல இது மாதிரி நான் ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லும்? BMW ல வந்துட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து நான் காரமடை போய் பானிபூரி சாப்பிட்டு வருவோம். மேட்டுப்பாளையத்துல இருந்து காரமடைங்கிறது தூரமே கிடையாதுடா. கிடையாது. ஆனாலும் டீ குடிக்க BMW எட்டு போறது அப்படிங்கறியா? பானிபூரி சாப்பிடுறதுக்காக. பானிபூரியா? 10 ரூபாய் பானிபூரி விற்பாங்கல்ல. ஆமா, அது சாப்பிடுறது. அது மேட்டுப்பாளையத்திலே சூப்பரா கிடைக்குமேடா. அங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு கடையில டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல டேஸ்ட் இருக்கா? ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, ஒன்னு சொல்லட்டுமா, உன் முகத்துல ஒரு சிரிப்பு வரும். அதாவது முகமே மலர்ந்து இருக்கும். உனக்கு மலராது மாமா, அவனுக்கு மலரும். TN40 டா. ஹெவன் ப்ரோ. அன்னூர்ல தான சொல்ற? ஆமா, அவினாசி. தெரியும். அவினாசி இங்க அன்னூர். TN40 மேட்டுப்பாளையம்னா. கம்முனுடா, சும்மா இருடா, சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன்டா அவரை. எனக்கு தெரியும். சரி, அவினாசி. அன்னூர் வேற, மேட்டுப்பாளையம் வேற. அப்பா அன்னூர் வேற, மேட்டுப்பாளையம் எல்லாம் இல்ல. அன்னூர்ல இருந்தா மேட்டுப்பாளையம் போகணும் நீ. கோயம்புத்தூர், சென்னைக்கு கோயம்புத்தூர் வழியில தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா இது மேஜிக்கா இருக்கு. இங்க ஃபுல்லா தண்ணி துறலா இருக்குங்க. லைட்டா மழை பெய்யுது, ஆனா மேல ஒண்ணுமே படல. ஐயோ, இண்டிகேட்டர் போட்டேனே. ஓ, போற ஸ்பீடுக்கு அடிக்கலையோ நம்ம மேல. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ போற. என்னடா சவுண்ட்? ஒண்ணும் இல்ல, இது 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ போற. 40 கிலோமீட்டர்ல போறேன்னு சொல்லுங்க, 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்லாதீங்க. ஓ, அப்ப இவன் ஸ்பீடா தான் போறான் அப்படின்றுவாங்க. 40 தான் ஆக்சுவலி. ஆமாங்க. வாசா, என்ன வாசா ஸ்பீட் அல்லுது. இப்போ நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்களா ஸ்பீட் அல்லுதுன்னு. முன்னாடி போன அந்த 40 கிலோமீட்டர் காமிச்சதும் கட் பண்ணிடுவாங்க. க்ளோஸ்ல காமிச்சது நீங்க வாய் திறந்து 40 கிலோமீட்டர் சொன்னதும் கட் பண்ணிடுவாங்க. என்ன வாசா ஸ்பீடு அல்லுதுன்னு நீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் வச்சிருவாங்க. இந்த கார் டாப் ஸ்பீட் எவ்வளவு பாரு? 260 மச்சான். 260 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது மச்சான் வண்டி. மாமா, 40 கிலோமீட்டர் வேகத்துல தாங்க போகுது. இல்ல ஆக்சுவலி நான் போன டாப் ஸ்பீடு இந்த வண்டியிலேயே இல்ல. புரிஞ்சதுல? இல்ல இப்ப கட் பண்ணிக்குவாங்கல்ல, நான் சான்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. 260 எடுத்துக்குவாங்க, ஸ்பீட் அல்லுதுங்கிறது எடுத்துக்குவாங்க. ஆனா என்னைக்குமே நான் சொல்றதாங்க, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கண்டிப்பா கில்ஸ். எப்படி நம்மளோட இங்கிலீஷ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நம்ம சட்டை கலர்ல அங்க ஒரு அண்ணன் போட்டுட்டு போறாருடா பேண்ட். ஜிப்பா போட்டு போறாரு. ஜிப்பாவா? டிடிஎஃப் இப்பெல்லாம் எனக்கு பேகி பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பேகி பேண்ட்ஸா? பேகி பேண்ட்ஸ். என்கிட்ட எத்தனை பேகி பேண்ட்ஸ் தெரியுமா? இப்போலாம் ஜீன் பேண்ட்ஸே போடுறது கிடையாது. நான் வேற எக்கச்சக்கமா எடுத்து வச்சிருக்கேங்க. யாராவது ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும். என்னடா செல்லும்? ஓ அப்படியாண்ணே, இருங்க நான் பாக்குறேன் அப்படிங்கிறியா? கேரளாக்கு போனதுல இருந்தே சரியில்லை. அந்த பேகி பேண்ட்ஸ்ன்றாரு, சேவை பண்றேன்றாரு, சேட்டான்றாரு. ஐ லவ் கேரளா ப்ரோ, ஆல்வேஸ். அந்த அண்ணன் கொக்கா, அந்த அண்ணன் இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணும்போதுங்க நம்மளை பார்த்துட்டு மஜா பண்ணு தலை அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. எப்போவுமே டிடிஎஃப் பைக் ரைட் பண்ணும்போது நான் எல்லாத்துக்குமே தம்ப் அப் காட்டுவேன். எல்லாரும், அதுவும் மெயினாக ரைடர்ஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன் பேக் பண்ணிடுவாங்க. பட் சில ரைடர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரி லடாக் ரைட்லாம் போகும்போது எல்லாருமே தம்ப் அப் காட்டுவாங்க. ஸோ நேற்று சைக்கிள், நேற்று இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சைக்கிள் ரைட் பண்ணும்போது, ஆமாம் சார்ஜ் இல்லை மாமா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் என் கையில் கொடுக்காதீங்க, விபரீதத்தில் போயிடும். அவன் ரெண்டல் காரை தூக்கிட்டு போய் உள்ள வச்சுப்பாங்க. அதுதாங்க என்னங்க பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தோமே. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சைக்கிள் ரைட் போகும்போது ஒரு சைக்கிளிஸ்ட் எங்களுக்கு தம்ப் அப் காட்டு போகும்போதும் அதே ஒரு ஹாப்பினஸ் தான். அழுத்து ஒரு ரூஃப் க்ளோஸ் பண்ணுறீங்களா? டக்குன்னு டைம் டிலே பண்ணாமல் டக்குன்னு சார்ஜ் போட்டுருணும். ட்ரைனிங்கா? ட்ரைனிங் திருப்பி திருப்பி क्या टाइम ट्रेनिंग? It's raining man outside. Oh raining It's raining. Training சொல்லலையா நீங்க? No. You misunderstand man. So what are you doing? Like, you know, where are you going man? Don't know. Hey dude. So we are planning to go a beach. Mercedes
இந்த மெர்சிடஸுக்கு நாங்க கொண்டு போய் திருப்பி கொடுக்குற வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் இருக்காதுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் செம்மையான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா மாமாவோட பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழே தெரியாது. நாங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் இத்தனைக்கும் வந்து பண்ணா அந்த தம்பி கூட அவ்வளோக்கா இத்தனைக்கும் அந்த தம்பி கூட அவ்வளோக்கா நாங்க மிங்கல சும்மா லைட்டா தான் மிங்கலானோம். எங்க கிட்ட வந்துட்டு என்ன மச்சான் சாப்பிட்டியா கேக்குறாருங்க அந்த குட்டி தம்பி. ஒரு பையன் பேசினாரு பாருங்க ஒரு இங்கிலீஷ். ஆஹா என்னமா பேசுறாங்க. ஆனா தமிழ் மச்சான் அப்படின்னு அப்படியே தேன் வந்து பாத்து நிஜமாவே ஆக்சுவலி முத தமிழ்ல பேசுறானே அது சரி ஓகே நல்ல விதமா அதான் மச்சாங்க இருக்கு நல்லதான் மச்சான். அது எந்த மாதிரி தெரியுமா பேச அதாவது ஸ்கூல்ல நாங்க வந்து மாமா மச்சான்னு சொல்லி பேசும்போது என்ன உன் தங்கச்சிய அவனுக்கு கட்டி கொடுத்திருக்கியா இல்ல அவன் தங்கச்சிய உனக்கு கட்டி கொடுத்துருக்கானா மாமா மச்சான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் கேட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு எனக்கு தங்கச்சி, எனக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு அவனுக்கு தங்கச்சி. இப்ப மாமா மச்சான் கரெக்டா இருக்கான்னு கேட்டோடு பேசவே இல்லை தெரியுமா. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த வயசுல அந்த மாதிரியான சொற்கள் எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த ஜென்ரேஷன் உண்மையாவே சூப்பரா இருக்கு. பட் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கள இந்த ஜென்ரேஷன் வயசு பசங்களையே வந்து பாருங்க ஹேட் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் நிறையவே இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா புரியுதுங்களா. சில பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த குட்டி பையன் ராணுவத்துக்கு கடிதம் கேரளாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிடிஎஃப் சீக்கிரமா வந்து பண்ண பிரிட்ஜ் கட்டிட்டாங்களாம். அந்த பிரிட்ஜ் சீக்கிரமா கட்டினதுனால ஒரு குட்டி பையன் எனக்கு வந்து நீங்க ராணுவம் செய்யற இந்த செயல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் பெரிய பையனானா கண்டிப்பா ராணுவத்துல சேருவேன்னு சொல்லி டைரக்டா வந்து பண்ண ஆர்மிக்கே லெட்டர் எழுதியிருக்கான். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல. இது வந்து கிளாப் பண்ணக்கூடிய விஷயம். அது ஆக்சுவலி நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்சிருப்போம், பிளான் பண்ணிருப்போம், அதெல்லாம் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா இந்த வயசு பசங்களாம் உடனே செஞ்சிடறானுங்க. சூப்பர் அப்ரிஷியேட் பண்ணணும். இல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா, நாம இருக்கும்போது மொபைல் டிடிஎஃப் ஆமா மொபைல்னு ஒண்ணு இன்னொன்னு ஞாபகத்து வருது. இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இவர் பையன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டம்மி கேம் விளையாண்டுட்டு இருந்தாருங்க. அந்த தம்பி வந்து வாங்க மாமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீட்டினா, யாச்செல்லாம் இந்த மாதிரி டம்மி கேம் விளையாடுற பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்ஸ்டால் பண்ணல, பயபுல இன்ஸ்டால் பண்ணி அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆமா, ஆனா எனக்கு தெரியல. திடீர்னு குழந்தைய பிடிச்சி சரியான திட்டிட்டு இருக்காரு மாமா. நானும் எதனால திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா பயப்புல டப 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 டபன்னு வர்றவங்களை சுட்டு கொண்டுட்டு இருக்கான் கேம்ல. கேம்ல சுட்டு கொண்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு திட்டுறாங்க. அப்புறம் இவர் சொல்லிதான் எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா ஆயிடுச்சு. ஐயோ மாமா அவனை திட்டாதீங்க, நான் தான் வந்து பண்ண அவனை விளையாட சொன்னேன், அதனாலதான் தம்பி விளையாண்டுட்டான், தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாசா, இந்த மாதிரி கேம்லாம் விளையாடக்கூடாது, எந்த கேமை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு கரெக்ட் மாமா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காரு, அதை மீறினது தப்பு, ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல. ஆனா கடைசியில அந்த குழந்தைய போய் திட்டு வாங்க வச்சுட்டேங்க. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ ஒரு 5 வயசு பையனுக்கு நான் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், மொபைல் கொடுத்துருக்கேன், டேப் கொடுத்துருக்கேன். எதுக்கான எஜுகேஷன் பர்பஸ். குழந்தைங்க கிட்ட போன் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்க என்ன கண்டென்ட் யூஸ் பண்றாங்க. இல்ல there is a time limit. நான் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப என் பையன் என் பையனுக்கு மாமா நீ என்ன சொன்னாலும் தப்பு மாமா. அப்புறம் எதுக்கு ஒரு நிமிஷம், அப்புறம் எதுக்கு 2 பேரும் கொண்டு போய் என் பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் போன் கொடுக்குறீங்க 2 பேரும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்புன்னு தெரியுதுல, ஏன்டா கொடுக்குறீங்க? வண்டி அதுவா, இதுதான் என்னோட சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ பாக்குறதா பாக்குற, எங்க வீடியோ பாரு. இதுதான் எங்க இன்ஸ்டாகிராம், ஃபாலோ பண்ணு. போற வாக்குல அப்படியே டிடிஎஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க, ஏன்னா இங்க கீழே தட்டுது எங்களுக்கு. மனசு வலிக்குது. மனசு வலிக்கிறதுங்கிறது ஹிந்தில என்ன? பேஜார் ஹோ கயா. பேஜார் ஹோ கயா பையா. அண்ணன் சிரிக்கிறாரு. அவர் எவ்வளவு கியூட்டா சிரிச்சாரு பாத்தீங்களா? இன்னொரு வாட்டி ஓகேவா? ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த வண்டி ஏதோ ஒன்று ஆக போகுது, அவ்வளவுதான். அது ரூப் ஓப்பன். ஓ அது ஓப்பன் ஆகும்போது மாமா அது ஹாலண்ட் பீச் மாமா. ஸ்ட்ரைட்டா போ மாமா, லெஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா போ. ஓ சாரி ஸ்ட்ரைட்டா பார்ட்டி மாமா. போலாம் மாமா. இங்க இருந்து கெசினோ எவ்வளவு தூரம்? நீங்க என்னடா ஜாலியா இங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க. சரி வாங்க அப்படியே நேரா இங்க போலாம். தான் வந்தாச்சு. இங்க ஒரு பீச் இருக்கு, சும்மா ஜாலியா உங்களுக்கு ஃபன் பண்றது கூட்டு போறேன். இது வேற பீச்சா? ஆமா இது வேற பீச். சரியா
கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆகட்டும், ஒரு 8:30 ஆகட்டும், அப்போதான் நம்ம கசினோ போறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே. கசினோ போறேன்னு சொல்றேன், கசினோ போறதுக்கு காசு வச்சிருக்கியாப்பா? கசினோக்குள்ளெல்லாம் போல, கசினோக்கு வெளியே இருந்து டிடிஎஃப் அதோ பாருங்க அந்த படகு, அதுதான் கெசினோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். இங்க பாருங்க மாமா, வெளில கூட்டு போய் டேய் இங்க பாரு, சும்மா கார்ல இங்க பாரு, சும்மா கார்ல போயிட்டு இருக்கும் போது இங்க இருந்துச்சு போன், சும்மா இப்படி ஸ்பீக்கர் போட்டு அப்படி ஒரு 8 செகண்ட் வந்த வீடியோக்கே கார் சீசு, போன் சீசு, இளைஞர்களை கெடுக்கிறாங்கன்ட்டாங்க. இதுல கூட்டு போய் நான் கெசினோ காட்டினா என் சொத்தையே எழுதி பறிமுதல் பண்ணிடுவாங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து, என் பசங்க. என் பசங்களையே எனக்கு எதிராக மாத்துறதுக்கு எப்படியெல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு கஷ்டத்துலயும் இவ்வளவு ஒரு ஃபேக் நியூஸ்லயும் என் பசங்க என்னை விட்டு கொடுக்காம இருக்காங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நானே அவங்களுக்கு ஒரு இது தரக்கூடாது. ஆக்சுவலி நானும் எந்த ஒரு நெகட்டிவிட்டிலையும் மாட்டக்கூடாது அப்படின்னு தாங்க பண்றேன். நம்ம பண்ற ஏதாவது ஒரு செயல்ல பின்னாடி ஒரு சீரியஸ் பீஜம் போட்டு அது நெகட்டிவா இல்லைன்னு நெகட்டிவா மாத்தி போடுறாங்க. ஸோ கசினோ அப்படிங்கிறது வந்து பண்ண சூதாட்டம் விளையாடுற இடங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், மது மாது என்னடா செலவச்சு சொல்றா தலைவன் மும்பை காமத்திபுரம் வரைக்கும் போயிட்டு கோவால கசினோக்கு போறது என்ன பெரிய விஷயமா கேக்குறாரு. அது வந்து நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் போய் இதெல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி எஜுகேஷனல் பர்பஸா சொல்லலாம். இல்ல நம்ம என்ன பண்ணோம், எஜுகேஷனல் பர்பஸ் ஒண்ணு, ஆனா அந்த வீடியோ கூட நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம பண்ணது இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இன்னொன்று வந்து எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே தைரியமா போனோம். ஸோ அவங்க எவ்வளவு ரவுடிசம்லாம் பண்ணாங்க தெரியுங்களாங்க, அதெல்லாம் நம்ம vlogல இருக்கும். ஆனா இப்போ அந்த vlog ரிமூவ் பண்ணிட்டேன், புரிதல் இல்லைங்க, அதனால வந்து பண்ண ரிமூவ் பண்ணிட்டேன். முன்தினம் பார்த்தேனே சைகோ, அந்த கண்ணாடி நீ கழட்டுறா, அந்த கண்ணாடி நீ அந்த ஒரு மேன்லினஸ்க்காக போடல, அந்த கண்ணாடி எங்க பாக்குறோம்னு தெரியாம இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஓரமா நிப்பான்னா அந்த கொடைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிறேன்றான். அதுதாங்க, இந்த மாதிரிலாம் திருட்டுத்தனமா பண்றாங்க, இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்குது இங்க, இந்த மாதிரி ஏமாத்து வேலை நடக்குது, ஆனா இந்த இடத்துல உண்மையா நடக்குது. நான் எதனால அப்படி சொன்னேன் அப்படின்னா, எவ்வளோ ரேப்ஸ் நடக்குது, எவ்வளோ இது நடக்குது, இந்த மாதிரி ஒன்று லீகலாக நடக்குது. அப்படி உனக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்காம இந்த மாதிரி ஒன்று நடக்குது, அங்கே போய்க்கோ அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணோம். எவ்வளோ நல்ல எண்ணத்தில் சொன்னோம், தப்பா மீன் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த 17,500 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும்ல, எதுக்காக ஓட்டணும்னு நினைக்கிறேன்? இட்ஸ் அகேன்ஸ்ட் சைல்ட் அபியூசிங். வெரி குட் மாமா. சைல்டு அபியூசிங் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்று தோணுதுங்க, ஜெயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணி, அதாவது ரேப் பண்ணி கொலை பண்ணி, இத்தனைக்கும் அந்த பாப்பாவுக்கு 3 வயசு 4 வயசு. அதை கேட்கும் போது வெளியே வந்து நான் சொன்னேன் இல்லைங்க, சரி பாப்பான்னு சொல்லி, அந்த பாப்பாவை எனக்கு தூக்குறதுக்கு பயமா இருந்துச்சு மாமா. அந்த மாதிரி புரியுதா மாமா, நம்ம பாசமா முத்தம் கொடுப்போம் கொஞ்சம்ல, கொஞ்சருக்கு பயமா இருந்துச்சு மாமா, தூக்குறதுக்கு பயமா இருந்துச்சு மாமா. ஓகே, அந்த எங்க அக்கா அஜியை கேட்டாங்க, அந்த குழந்தையோட உணர்வு யோசிச்சு பாத்தியா? அவங்களுக்கு என்ன தெரியும், தூக்குன்னு நான் வந்தா கூட ஐயோ ஒருவேளை இப்படிதான் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாங்க, இப்போ இந்த கார் ஓட்ட எனக்கு லாம்போகினி மேல இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. காரணம் என்னன்னா நிறைய அடி வாங்குது வண்டி, ஓட்டவே முடியாது மாமா, மாட்டிக்கும் மாமா லாம்போகினி. கண்டிப்பா. இல்ல இப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் வச்சிருக்காருல, ரைட் எடு. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட அந்த காரை சேல் பண்ணிட்டாங்களா? அந்த காரை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். உதய் ப்ரோ வச்சிருக்காருல. உதய் ப்ரோனா யாரு? உதய் இது வந்து ஹம்மர் வச்சிருக்காரு. அவரு ஹம்மர் வச்சிருக்காரா? பிளாக் கலர். எப்ப இந்த படத்துல வந்துச்சுல இவரோடது, கமலஹாசனோடது ஒரு படத்துல ஒரு அந்த கார் அவரோட கார். சூப்பர் மாமா. உதயநிதி என்ன ஹம்மர் வச்சிருக்காரா? பிளாக் ஹம்மர் வச்சிருக்காரு. சூப்பர் பைக் ஏதாவது வச்சிருக்காரா? அது தெரியல, சொல்ல முடியாது. வச்சிருந்தாலும் வச்சிருந்துருப்பாங்க சீக்கிரட்டா, அப்படியே ஜாலியாக டிரைவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்க்குறேன். இது ஓப்பன் பண்ணி ஓட்ட அவ்வளோ பிடிச்சிருக்கு டிடிஎஃப். பட் என்ன பிரச்சனைனாங்க, மழை வந்துகிட்டே இருக்காது, ஒண்ணுதான் பிரச்சனை. ஃபிஷ் சாப்பிடலாமா? தென்னை மரத்துக்கு நடுவுல ஃபிஷ் சாப்பிடலாமா? ஓகே. ஃபிஷ் சாப்பிடனா இது நல்ல ஹோட்டல் இல்ல, நல்ல ஹோட்டல் கூட்டி போறேன் பக்கத்துல. மாமா இந்த ஸ்பாட் எவ்வளவு அழகா இருக்கு. இதை விட சூப்பர் ஸ்பாட் நான் கூட்டி போறேன். கார் அங்க நிப்பாட்டலாமான்னு கேளுங்க. கார் இங்க நிறுத்திக்கலாம், அங்க கூட இல்ல உள்ள நிப்பாட்டலாமான்னு கேளுங்க. இதெல்லாம் லிமிடேஷன். அவங்க கிட்ட கேட்டா ஏதாவது சொல்ல போறாங்க. அப்படியே மேல எந்திரிங்க, உங்களுக்காக தான் ஓபன் பண்ணேன். நோ அப்படியே எந்திரிச்சு கேளுங்க. அண்ணே எங்க வீட்டுல இருந்து யாராவது வந்து கேட்டா, ஏய் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, அப்படியே கேளுங்க.
गाड़ी उधर पार्क कर सकते अना स्नैक्स नहीं बाबा मैं अंदर जाता हूँ रेस्टोरेंट जाता हूँ मैं इधर ही पार्किंग है रेस्टोरेंट का ठीक है அப்போ என்ன ரெஸ்டாரண்ட் மாமா ரெஸ்டாரண்ட் இருக்கும் இவருக்கு தெரியாது மாமா வாங்க உள்ள போகலாம் மாமா இருக்குது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மொக்கையாக இருக்கும் சாப்பாடு இங்கே நான் தான் சொல்கிறேன் நான் நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது பீச் வியூ செம்மையாக இருக்கும் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும் வயசில் மூத்தவர் உங்களை மதிச்சு தான் என்னடா இவன் தனியாக வச்சிருக்கிறது ரீசனே வந்து காசு அதிகமாக வாங்கினதுக்கு தான் ஸோ யாராவது பர்சனலாக வந்து கோவா விசிட் பண்ணணும்னா நம்ம கெட் கோ ஹாலிடேஸ் விசிட் பண்ணால் போதும். ஆமாம் டிடிஎஃப் மாமா வந்து கெட் கோ ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் வேர்ல்டில் எங்கே போகணுன்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மாமா காண்டாக்ட் நம்பர் தாங்க 7030440033. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா www.getgoholidays.com வந்து விசிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கோவா மட்டும் இல்லை இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி தருவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஃப்ரான்ச்சைஸி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்னென்னா நான் நிறைய பேர் யூடியூபர்ஸ் கூட பழகிருக்கேன். சரியா, நிறைய யூடியூபர்ஸ் கூட பழகிருக்கேன். ஓகேவா, உங்கள்கிட்ட தான் பழகிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா விஷயம் என்னென்னா நீ கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது நெஞ்ச நெகிழ்ந்த ஒரு தருணம் சொல்லுவாங்க. இப்பதான் நல்லா பேசுறேன், நெஞ்ச நக்கிட்டமாமா. நான் நெகிழ்த்திட்டேன், நீ நக்கிட்ட. இல்ல என்னன்னா யூஸ்வலா வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து காசு வாங்குவாங்க இல்லையா. என்னதான் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஓகே நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இப்போ ஒரு ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா காசு வாங்குவாங்க இல்லையா. அவங்களோட தொழில கண்டிப்பா தப்பு இல்லை. ஆனா ஓப்பனா என்னன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறனால நீ என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுட்டு ஸோ நீ எனக்கு நிறைய பேருக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி தந்திருக்கேன். ஸோ எனக்கு அதை சப்போர்ட் பண்ற பார்த்தியா, அது நிஜமாவே எனக்கு அந்த என்ன சொல்றது அதான் நெஞ்சு தமிழ் எப்படி சொல்லுவாங்க, நெகிழ்ந்த தருணம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாசா. வெல்கம் மாமா, நீ நல்லா வந்தா எனக்கும் ரொம்ப பெருமை. கண்டிப்பா வெல்கம் டு கெட் கோ ஹாலிடேஸ். கண்டிப்பாங்க, நானும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் டூர் பேக்கேஜ் நான் எடுத்து பார்க்குறேன். அண்ட் வந்து மாமா வந்து என்ன பிராண்ட் அம்பாசிடராக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வர அஃபிஷியலாக நீங்கள் போகிற ரைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெட் கோ ஹாலிடேஸ் மூலமா தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். கெட் கோ ஹாலிடேஸோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு லாயர்கிட்ட எல்லாம் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேபி அடுத்த vlogல அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த vlogலயே சந்தோஷம் மாமா. மேபி நாளைக்கு குட்டி பாப்பாவை ஜாலியாக கடல் தூக்கி போட்டு டிடிஎஃப் அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களாங்க, ஒரு அக்கா ஒரு பாப்பாவை தூக்கிட்டு அழகாக கூட்டி போயிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கரெக்டாக இந்த இது மறைச்சிருச்சுங்க. அப்படி இங்கேருந்தே இந்த அழகாக ரசிச்சுட்டு கிளம்பிடலாமா? மை காட், மைக் ஆண்டதாக இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லை இங்கே நிற்கலாவா, இந்த இடத்துல நிற்கலாவா? சூப்பராக இருக்குங்க மாமா. மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த பீச்சில் நிற்கலாம், ஆனால் இதே காரில் வந்து நிற்க முடியாது. இது ஒரு நல்லா இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க போகலாம். உனக்கு தினமும் வர்றது மாமா இந்த காரில் இப்போ நம்ம வருவோம், ஃப்யூச்சரில் அடிக்கடி வருவோம். பட் ஈவன் தோ அங்கே விளையாடுறாங்க பாருங்க டிடிஎஃப். எவ்வளோ அழகாக ஒரு டேய் நீங்கள் பேசுனா இங்கே கேட்குண்டா. அந்த பாப்பாக்கு சாக்கு போட்டு விட்ட மாதிரி இருக்கு மாமா. அவ்வளோ அழகாக இருக்கு பாரு, ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க. வணக்கம், 6 வீட்டு பசங்க மாதிரி இருக்கீங்கடா. அதுவும் அவனோட டிஷர்ட்டு மழலை பருவம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, இந்த மழலை பருவம் இதுதான் வந்து அழகா ரசிக்கக்கூடிய ஒரு பாருங்க அந்த பாப்பா அழகா மண்ணெட்டல எது பண்ணாலும் கியூட்டா இருக்கும். ஐயோ அந்த அக்கா வேற வந்து மறைச்சிக்குது. ஆக்சுவலி எனக்கு என்ன பிடிச்சிருக்குனாங்க, இந்த காலத்துல வந்து மண்ணில் போய் விளையாண்டாலே அது ஏதோ ஒரு மாதிரி இல்லை விஷயம் வீட்டில் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. பட் பாப்பா வந்து பண்ணா அவ்வளோ அழகா மண்ணில் விளையாண்டுட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் அலோவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் சூப்பர் விஷயம். என் பசங்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அது ஹைஜீனா இருக்கு. ஹைஜீனா இருக்கிறதுக்காக. இன்கேஸ் இல்லை கரெக்ட் தான். இல்லை நான் ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சரில் நாங்கள் ஃபுல்லாக விவசாயத்துலேருந்து வரும்போது நாங்கள்லாம் தோட்டத்தில் வந்து இந்த மண்ணை போட்டு தோன்றது அதை எதிர்த்து விளையாண்டுக்கிட்டே இருப்போமா. டக்குன்னு எனக்கு வந்து மண்ணில் விளையாடுறதே ஒரு மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கியிருக்கோம் இந்த காரை. 2 பேர் ஷேர் பண்ணி வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான். தேங்க்ஸ் சார். செல்லம் ஃபியூச்சரில் தருவேன் கண்டிப்பாக கொடுறா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக வந்து எனக்கு இந்த காரை வாங்கி தரணும். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பண்ணால் 7:10 சம்திங் ஆச்சுங்க. இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது. அண்ட் வந்து பண்ணால் மழை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மழையில் நினைக்கவே கடுப்பாக இருக்குமே. புது அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு மேலே தண்ணியில் மாட்டிக்கும்.
ஸோ டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 8:26 ஆச்சு. ஸோ நல்லா இருட்டிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய் உங்களுக்கு பனஜியமில் இருக்கக்கூடிய அங்கங்கே அழகழகாக பெரிய க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து பார்த்தா க்ரூஸ் நடக்கும். அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். அழகாக இருக்குங்க அந்த இடமே. அப்படியே கடல்லையே வந்து பார்த்துட்டிங்கன்னா அழகழகாக அங்கங்கே போட்ஸ் க்ரூசஸ் இருக்கும். என்னம்மா பண்ணுற? மூடுற ட்ரை பண்ணுறியா? அது மூடுற பட்டன் இல்லை, அது ஓப்பன் பண்ணுற விட்டு பட்டனு. மூடாதீங்க, போக போக மழை நின்றுன்னு நினைக்கிறேன். ஓகே நிப்பாட்டிருங்க. ஆக்சுவலி அந்த க்ரூஸ் ஷிப் வந்து பார்த்துட்டிங்கன்னாங்க ஒரு துளியை கூட இப்படி அசையாமல் அப்படியே கன்னு மாதிரி நிற்கும். இப்போ என் வயல் என்ன வந்துச்சுன்னா கப்பல் மாதிரி நிற்கும் அப்படின்னு சொல்ல வந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி கப்பல் வந்து அப்படி நிற்காது. எப்படின்னாங்க இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். எப்படி பார்ப்போம்? ரைட்டா? ரைட். ஓகே. ஆக்சுவலி வந்து நம்ம பனஜியமில் வந்து அந்த க்ரூஸ் போட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்ல டிடிஎஃப். அந்த போட்ஸ்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேசினோஸ்லாம் நடக்கும். விதவிதமான கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். அது பசங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்ததில் நாங்கள் பெருசாக பேசவே முடியல. ஸோ வந்து மது மாது சூது எப்போவுமே டேஞ்சரு. லைஃப்பில் பார்த்து இருந்துக்கோங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே உண்மை தான். பேராசை பெருநஷ்டம். ஸோ அங்கே போய் சூது விளையாடணும்னு நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேராசை வந்துடும். கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ அப்படி சப்போஸ் அதில் சம்பாரித்தாலும் அதுலேயே தான் லாஸ் ஆகும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபாவை போட்டு ஒரு 30,000 ரூபாய் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 20,000 ரூபாய் லாபமாக மறுபடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 30,000 ரூபாவை போட்டு ஒரு 60,000 ஆக்கணும்னு தோணும். அப்போ வந்து அந்த 60,000 போயிடும். ஸோ என்ன ஆனாலும் சூது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக உங்களை கவுத்து விட்ருங்க. உங்கள் வீட்டில எல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லி தெரில. சமி நம்ம தாத்தாக்கெல்லாம் நிறைய சொத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியேம்மா எங்கம்மா அப்படின்னு கேட்டோம்னா அது சூது சீட்டு விளையாண்டு அப்படியே விட்டுட்டார் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான். எங்கள் தாத்தாங்கள்லாம் அப்படி இல்லை. பட் எங்கள் ரிலேஷன்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் தாத்தாவோட தாத்தா மேபி அந்த மாதிரி விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்டா? ஆமாண்ணே, அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அதனால் மேக்ஸ் டு மேக்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் இருந்துட்டு அப்படியே வெளியே இருந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இன்றைக்கி கூப்பிட்டு போய் காட்டுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பண்ணால் பாகா பீச்சுக்கு போய் அந்த பாகா லைஃப்பை காட்டுறேன் டிடிஎஃப். பட் வந்து இது வந்து ஃபுல்லாக ரெய்னி சீசனுங்கிறதுனால அவ்வளோ இருக்க மாட்டாங்க. சும்மா அங்கங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட் டைமில் நீக்ரோ பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ போகும்போது கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெள்ளைக்காரனை காட்டவே இல்லை. அச்சோ, ஹோல்ட் பண்ணியிருந்தது காட்டவே இல்லை. ஆக்சுவலி நைட் டைம் அப்படிங்கிறதுனாலங்க பெருசாக வந்து கோப்ரோஸ் எல்லாம் யூஸ் இல்லைப்பா. மாமா இப்படி ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு இருக்காருல்ல, கண்டிப்பாக நல்லா இருக்கும்ப்பா. ஹலோ கேமரா ப்ரோ, சி ஹலோ மைக் செக். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது டிடிஎஃப். நானும் மறந்தே போயிட்டேன். ஆக்சுவலி நம்ம காராக இருந்திருந்தால் இந்த பக்கம்லாம் லைட் இருந்திருக்கும், இங்கெல்லாம் லைட் இருந்திருக்கும். பட் இந்த காரில் வித்தியாசமாக இருக்குங்க லைட். காரே அநியாயத்துக்கு வித்தியாசமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இது. ஸோ பஞ்சியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? 25 கிலோமீட்டர்ஸ். அண்ட் டிடிஎஃப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இல்லை, ஒரு ஃபன். என்னப்பா? ஸோ கைஸ் ஆக்சுவலி என்னன்னா இந்த பசங்க வாலு பசங்க முன்னாடி ஆமா நான் வாலு பையன், நீயும் அடி தூளா இருக்குல்ல. சேர்த்தி காட்டுங்க மாமா. ஆக்சுவலி டிடிஎஃப் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா கேமராஸையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வெளிச்சமாக இருக்குங்க. ஆனாலுமே என்ன பிரச்சனைனா கொஞ்சம் தூரத்துக்கு தான் இவ்வளோ லைட்ஸ் வரும். என் மாமா அதுக்கு மேலே ஆஃப் ஆகிட்டு தானே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கெல்லாம் கேமரா ஆன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேமரா ஆன் பண்ணிட்டு நம்ம பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. காரு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. அது வந்து பசங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் கொடுத்தேன். சிலக்கட்டி எப்படி இருந்துச்சு ஓட்டுருக்கு காரு? பயங்கரமா இருந்துச்சு, கப்பல் மாதிரி சூப்பராக இருக்கு. நம்ம வாங்கியிருந்தா சூப்பராக அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலடா. இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்டா சிரிக்கிற? எனக்கு கப்பல் தான் இது. இது விடவானா எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறியா? லாம்போகினியே கப்பல் பேர் தெரியாது உங்களுக்கு? ஏய் லாம்போகினி இருக்கும். என்னடா சொல்ற? ஆமா டேய் செலக்குட்டி, நம்ம யூரோஸ் பார்த்தோம்ல, அந்த கதை சொல்லு. கேரளால இப்போ ரீசெண்டா யூரோஸ் பார்த்தோம் டிடிஎஃப். எங்க இருந்து ஓட்டிட்டு வந்தாங்க? குஜராத்ல இருந்து இல்ல, ஒடிசால இருந்து ஓட்டிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ பெரிய வண்டி. ஆமா, ஃப்ளோரசன் கிரீன் கலர். ஆமா, அதெல்லாம் ஒரு காலத்துல மிக்கி மவுஸ் கலர் முடியுமோல. இந்த மாதிரி சூப்பர் டார்க்கான உண்மை என்னன்னா மிக்கி மவுஸ் அந்த கலர்லயே இருக்காது.
ஆமா மிக்கி மவுஸ் வந்து அந்த கலர்லயே இருக்காது. எதனால மிக்கி மவுஸ் கலர் அப்படிம்பாங்க? அது இந்த டிராயிங் புக்ல மிக்கி மவுஸ்க்கு அந்த கலர் தானே கொடுத்திருப்பாங்க. ரைட்ரா ஃப்ளார்சன் கிரீன்ல சின்ன வயசுல மிக்கி மவுஸை வந்து அடிப்போமே. ஓ இதுதான் அந்த பெயர் காரணமா? எவ்வளவு பெரிய விஷயத்த சிம்பிளா சொல்லிட்டுடா நீ. சீரியஸா சொல்றேன் டிடிஎஃப். இப்போ மாமா வந்து நம்மள வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இல்லைங்க. ரொம்ப நேரம் கையில ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும் மாமா. யூ earned my respect மாமா. சாரி யூ earned my respect மாமா. வெல்கம் பென்சிலே. சொக்கும் அழகிலே. இந்த டாப் மட்டும் ஓப்பன் ஆகுது அந்த அதுக்கு பேர் என்னமாமா சொல்லுவாங்க? சன்ரூஃப் மட்டும் ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்திருந்தா அங்க நின்னுட்டு வரலாம். பட் இது வந்து காரே வந்து பண்ண மொத்தமா ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க நின்னுட்டு வந்தா ஏதாவது தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் நமக்கு வரும். ஆமா இந்த லைட்டு மட்டும் நிக்காம இதே மாதிரி போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. இதே வண்டியில நார்த்துக்கு போனா சூப்பரா இருக்கும்ண்ணே. அல்டிமேட்டா இருக்கும்டா. இந்த கலருக்கும் அந்த பனி பேக்ரவுண்டுக்கும். அடடடடா டேய் நினைச்சு பாருடா. நம்ம சாதாரண காரை வச்சுக்கிட்டே சும்மா 1500 2000 3000 கிலோமீட்டர்ஸ் சொல்லி ரைட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சூப்பர் கார்லாம் கிடைச்சது அடி தூள் கிளப்பிடுவோம். கம்ஃபர்ட்டா இருக்கு டிடிஎஃப். தொடவே முடியாது. இந்த தொடை இருக்கு இல்லைங்க, நம்ம தொடைக்கிட்ட ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு மூவபிள். அது மூவபிள் அப்படில மூவ் ஆலையடா. மூவபிள் இது கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் அவ்வளவுதான். ஆனா என்ன பிரச்சனைனாங்க இங்க எங்க ரெண்டு பேத்துக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் பின்னாடி இருக்கிற மலவர ஆரம்பிச்சிருச்சுப்பா. கண்ணாடி உள்ள உள்ள வச்சுக்க சொல்லும். மழை வருதுண்ணா கொடை ஏத்துனா ரொம்ப ஸ்லோவஸ்ட் பர்சன் யாருன்னா இவன் தான் கிறிஸ்டி தான். கொடை ஏத்துனாங்க. கண்ணாடி இருக்கட்டுமா? ஏத்துங்க. இறக்குமா டப்பு கொடுக்குறாங்க பாத்துக்கோ. நாங்க சும்மாவே ஆடுவோம். காலைல செலவு மட்டும் கட்டி விட்டுறாதீங்க. வோல்க்ஸ்வேகன் மாமா நல்ல வண்டி மச்சான். அதான் மச்சான் நம்ம சும்மாவே ஆடுவோம். இதுல காலைல செலங்கு வேலை கட்டி விட்டோம். அப்புறம் நாங்களும் விருந்தா போவோம். யூ கோ மேன் why me? நான் சொன்னது என்ன? பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ரூல்ஸையும் மதிக்குது. ஸோ வந்து இங்க வந்து ஸ்பீட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 100 90. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா 40 தான் போறேன். 40 போறேன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. இருங்க 80 போய்க்கிறேன். புதுசா வருமே நமக்கு மட்டும். மழை அடிச்சு பிரின்னு பிரிக்குது. அது மழை பெய்து இங்கே உள்ளே குளிர்து. இந்த பசங்க ஏதோ பண்ணுது. மாமா ஒண்ணு பண்றானுங்களா? ஏதோ பண்ணுது இந்த பசங்க சைட்ல பாக்குறானுங்க. டிடிஎஃப் பனஞ்சிக்கு ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ரத்னகிரிக்கு வந்து 234 கிலோமீட்டர்ஸ் அண்ட் மும்பைக்கு வந்து பண்ண 580 கிலோமீட்டர்ஸ். என்ன ரத்னகிரின்னு போட்டிருக்கு? வந்தாச்சு பா. தமிழ்நாடா? இல்லப்பா ரத்னகிரிங்கிறது. ரத்னகிரி எங்க? தமிழ்நாடு, மகாராஷ்டிராவா? அடடா நல்ல தமிழ் பேர் மாதிரி இருக்கே. காலையில் நாங்க பேசிட்டு இருந்ததை நோட் பண்ணீங்களானே? என்னப்பா தம்பி? இது கோவா டு கர்நாடகா கனெக்டிங் பிரிட்ஜ் வந்து உடைஞ்சிருச்சு. டேய் ஆமாண்டா நான் சரியா கவனிக்கல. நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. என்னடாச்சு? கால் பண்ண முடியாது உன்னால. இனிமேலேவா? இனிமேல இல்ல. ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஒரு பிரிட்ஜ் வந்து டேமேஜ் ஆகி உடைஞ்சிருச்சு. கோவா டு பெங்களூரா? ஆமா. எப்படி உடைஞ்சது? கர்நாடகா பார்டர். எப்படி உடைஞ்சது? ஃப்ளட் வந்துருச்சா? கடல்ல இருக்குலையா இதுதானே. கடல் உள்ள வந்துருச்சா? ஆமா. கடல் டு கடல் ஜாயிண்ட் அந்த ஐலாண்ட் டு ஐலாண்ட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? எங்க? இப்போ இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த கடலுக்கு நடுவுல போட்டுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தான் அங்க ஒரு பிரிட்ஜ். ரெண்டு பிரிட்ஜ் இருக்கும். அதுல ஒரு பிரிட்ஜ் வந்து உடைஞ்சிருச்சு. இந்த பாரு காமி. அச்சச்சோ. அப்புறம் போகவே முடியாதா? இல்ல ஒரு பிரிட்ஜ் யூஸ் பண்ணி போலாமா? யூஸ் பண்ணலாம். நான் டேமேஜ் அதிகமா இருக்கும். கடவுளே யாருக்கு எதுவும் ஆலையா? கடவுளே எப்படி மாமா உடைஞ்சது? இப்ப கேளு எப்படி உடைஞ்சதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீ ஏதோ இல்யூஷன்லாம் நான் மட்டும் மாமா கட் பண்ணிடுவேன். மாமா நான் மட்டும் நம்ம பைக்ல அந்த பிரிட்ஜ் ஒடையிற டைம்ல இருந்தேன்னா தூம் படுத்திய மிஞ்சுற அளவுக்கு இருந்திருக்கும்டா. டிடிஎஃப் சீரியஸா நல்லா ஓட்டுவேன் டிடிஎஃப். நான் அதெல்லாம் ஒரு காலம் என்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப். எல்லாம் நல்லதே நடக்கும். டேய் நினைச்சு பாருடா. சப்போஸ் 2033 தான் உண்மையாவே நமக்கு கிடைக்குதுன்னா தாடி லைட்டா வெள்ள முடி ஆயிருக்கும்ல. ஆமா லைட்டா வெள்ள முடி, பெரிய தாடி, டாப் நாட்டு போட்டு கோட் சூட்டோட வந்து இறங்கிட்டு கரேஜுக்கு போவோம். கரேஜில் நிஞ்சா எஸ்டோ அயபுசா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க வண்டி இருக்கும். டக்குன்னு எல்லா வண்டியும் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கும்.
எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் அந்த சவுண்ட் ஃபீல் பண்றதே தனி சுகம். அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சவுண்ட். அடா 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 அடா. இதே மாதிரி தினமும் இந்த மாதிரி கார்லயே சுத்தணும்னு ஆசையா இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா ரெண்ட் கட்ட முடியாதுங்க. அதுக்கு நீ அம்மானி பிள்ளையா தான் இருந்திருக்கும். அப்படிலாம் இல்ல மாமா. இந்த மாதிரி கார்ல எல்லாம் போகணும்னா அம்பானி பிள்ளையா தான் இருக்கணும்னு இல்ல, நம்மளே அம்பானி பிள்ளை அளவுக்கு வளருவோம். அது இப்ப சொல்றீங்க, இது வாஸ்தவமான பேச்சு. கண்டிப்பா டிடிஎஃப் கவலையே படாதீங்க, விடவே மாட்டோம். நம்மளோட முயற்சிகளை, வாழ்க்கையில வரலாறு காணாத வெற்றியை நம்ம படைப்போங்க, நம்ம ஜெயிப்போம். என்னமா காட்டுறீங்க? கெசினோஸா வந்துட்டோமா? சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கா? அழகு என்னைக்குமே ஆபத்தானதுடா, தெரிஞ்சுக்கோங்கடா. அந்த அழகு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம்ண்ணா. வாழ்ந்தா ஒரே ஒரு வாட்டி வாழ்ந்தாலும் இப்படி வாழ்ந்தானாங்கிற மாதிரி வாழலங்கிறியடா. இப்படி வாழ்ந்தாலும் அழகா பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே ஒரு டைம் பார்த்துடணும். டேய் நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். அந்த படத்துல ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி பேசுறீங்கடா. ஸ்லோ பண்ணிக்கோ, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு பார்ப்போம். இங்க இறங்குறீங்க. இந்த ரூஃப் ஓப்பன் ஆகும்போது அந்த ஒரு காத்து அடிக்குதுங்க. அடா 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 அடா. மன்சூன் மந்த்ங்கிறது செப்டம்பர் அக்டோபர் தானே? செப்டம்பர் டு அக்டோபர்லாம் இல்லை, இப்ப எல்லாம் இல்ல ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி மாறுமா? அப்பெல்லாம் இல்லை, இங்க இந்த உலகம் ஃபுல்லாவே குளோபல் வார்மிங்னால மாறிடுச்சுங்களா? யூஸ்வலா 3 மாசம் பெய்ய வேண்டிய மழை இப்போ 6 மாசம் பெய்யுது. மே மாசம் அடிக்க வேண்டிய வெயில் இப்போ மார்ச் மாசமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது, மழை அடிக்கிறதுல வெயில் பெய்யுது. மழை அடிக்கிற நேரத்துல வெயில் பெய்யுதான். இண்டிகேட்டர் போடுறதுக்கு பதிலாக மறந்து போய் நம்ம கீரை போட்டு விட்டுறோம். கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஒரு பொண்ணுங்க நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க அப்பா கூட வராங்க. வா அப்படிங்கிறாங்க. கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா. அதுவும் அங்க தெரியுது பாருடா. வா என்ன கலர்ஃபுல்லா போகுது. வயசுல போயிருக்கேன் நான். என்னடா க்ரூஸ்லயா? கோவால தான். கோவால க்ரூஸ்லயே போயிருக்கியா? சின்ன வயசுல. க்ரூஸ்னா இந்த கெசினோவா இல்ல க்ரூஸ் ஷிப்பா? க்ரூஸ் ஷிப். ஓ சூப்பர்டா சூப்பர்டா. ஃபுட், ஆமா சாப்பாடு அப்படியே ஜாலி ட்ரிப் மாதிரி, ரைட் மாதிரி. அதுல போயிருக்கேன். நானும் போயிருக்கேன்டா. இந்த ஒரு சென்னைக்கு வந்துச்சுல, அது ஆமா. இதுல வ்ளாக் பாத்தியா? பாத்திருக்கேன். அங்க போனோம் சொல்லுவோம் நாங்க. அவ்வளோதான் டிடிஎஃப். நம்ம கெசினோஸ் கிட்ட எல்லாம் வந்தாச்சு. இங்க இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா கெசினோஸ் தான். இருங்க உங்களுக்கு லெஃப்ட் ஓரமா நிப்பாட்டி காட்டுறேன். இதோ இங்க மெல்வின் க்ரூஸ்ன்னு சொல்லி போகுது பாருங்க. ஆனா மெல்வின் க்ரூஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குடா. ஆனா இது ஆக்சுவலி உண்மையான க்ரூஸ் கிடையாது தானே? அது சும்மா க்ரூஸ்னா நல்லா பெருசா இருக்கும். நீங்க இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க, ஏதோ பணக்கார வீட்டு பிள்ளைங்க வராங்கடா, இவ்வளோ பெரிய கார் எடுத்து வரானுங்க, இந்த காரையை அடகு வச்சுட்டு தான் போவானுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஏற்றிடலாம். ஓகேடா சொல்லு. ஸோ இங்கே வந்து பிக் டேடின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கர பணக்காரங்க தான் வந்து விளையாடுவாங்களாம். இங்கே வந்து கேம் ப்ளே பண்ணுறது எல்லாமே பொண்ணுங்களாமாங்க. டே க்ரூஸ் ஷிப் இங்கேருந்து பார்க்க முடிய மாட்டேங்குதுடா. இங்கேருந்து பார்க்க முடியுது. வாவ் வாவ், எவ்வளோ அழகாக இருக்குடா. இங்கே நிறைய கசினோஸ் இருக்குதா? வேலட் பார்க்கிங்னா போட்டு கீழ அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படினு போட்டுருக்காங்க. என்னடா சொல்ற? வேலட் பார்க்கிங் அட் யுவர் ஓன் ரிஸ்கா? தெரியுதுங்களாங்க உங்களுக்கு? அப்படியே சுறா மாதிரி இருக்குங்க. ஆடாம நிக்குது பாத்தியா? அது கப்பலா இல்ல அங்க என்ன கட்டி வச்சிருக்காங்களா? கப்பல்ரா அது. அது எப்படி தெரியுமா ஆடாம நிக்குது? சைடுல எல்லாம் ஒரு கயிறு மாதிரி போட்டு நங்குரத்தெல்லாம் போட்டு அப்படியே டைட்டா கட்டிடுவாங்கடா அடியில. ஆமா, அது ஆடவே ஆடாது. உள்ள ஃபுல்லாமே கேம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. கேம் ப்ளே பண்ணுவாங்க. வேற சாப்பாடு ஃப்ரீ, சரக்கு ஃப்ரீ, சைடிஸ் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து சொத்து எழுதி வாங்கிடுவாங்க. உண்மையாடா? உள்ள வந்தவங்க ஆனா கேம் விளையாடிட்டு தான் போகணும். அதுக்கு தான் ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போது 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட்டா, போகும்போதே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கான டிக்கெட்டு உள்ள கேம் ப்ளே பண்ணுறதுக்கு உனக்கு கொடுத்துருவாங்க. 1000 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீ விளையாடுவல்ல, திடீர்னு நல்லா சம்பாதிப்ப, திடீர்னு இன்னும் பேராசைப்பட்டு விட்டுருவேன். அட இவ்வளோ வரைக்கும் நான் சம்பாரிச்சேனே, அப்போ என்னால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு உன் சொந்த காசு எடுப்பேன். அப்போ அப்படியே மாட்டிப்பேன், அப்படியே பிடிச்சி உள்ள போட்டுருவோம். அங்கே போகலாம். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாமே லைட் பொல்யூஷன் தான் டிடிஎஃப். சூப்பராக இருக்கு இல்லைங்க. டே இப்படி வண்டியில் உட்காரும் போது தானே டக்குன்னு ஒன்று ஃபீல் ஆச்சு. நம்ம பெகசஸ் மாப்பிள்ளையில் கூட இப்படி நான் பெருசாக உட்காந்து பார்த்தது இல்லைல்ல. அப்படி உட்காந்து பார்க்குற அளவுக்கு கூட நம்ம கார் கூட இல்லைடா.
நம்ம கூட கார் இருந்ததே கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே நம்மளை விட்டு டக்குன்னு வந்து டக்குன்னு போயிடுச்சு. டக்குன்னு வந்துச்சு, டக்குன்னு போயிடுச்சுங்க. ஃபுல்லாக ரெடி பண்ண கொடுத்துருந்தோம். ஃபுல்லாக எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணோம். நம்ம பெகசஸ் மாப்பில் பாட்டு போட்டால் எப்படி நீ உட்காந்தே வந்தது இல்லைல்ல? ஏண்ணே நான் வந்திருக்கேன், நான் ஓட்டிகிட்டே வந்திருக்கேன் இல்லைண்ணே. பாட்டு ஆக்சுவலி டிடிஎஃப் எவ்வளவோ காரில் பாட்டு கேட்டிருக்கேங்க. நான் ஓரளவுக்கு சவுண்டு மேலே வச்சாங்கன்னா நான் திட்டுவேன், வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் நம்ம காரில் ஃபுல் வால்யூமுக்கு மேலே இருக்குமான்னு சொல்லி பார்ப்பேன். வலிக்கவே வலிக்காது காது. இதை விட என்னென்னா நான் இது வரைக்கும் ஓட்டுனதுலேயே நம்ம காரில் தான் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த ஹைவேஸ்லலாம் அப்படியே திரும்பும்போது 80, 100 இதெல்லாம் சூப்பராக அப்படியே போகும். மீன் துண்டில் போட்டுட்ருக்காரு அவரு. வாடா அப்படியே மீன் ஏதாவது பிடிச்சிங்களான்னு கேட்கலாம், போய் பார்ப்போம். யூ காட் எனி ஃபிஷ்? ஓ ஜஸ்ட் நோ ஒன்லி யூ கேமா? இங்கே ஓ ஓ இங்கே பாரு, அவர் மீன் பிடிச்சிட்டாருங்க. இறால்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இறால், நண்டு, சிப்பி. இது இவரே பிடிச்சிருப்பாரு போலடா. இல்லை வாங்கிட்டு வந்திருக்காரு. அண்ணன் தூண்டில் விட்டு ஏன்டா கையில் பிடிச்சிட்டு இருக்காரு? நான் தூண்டில் இல்லாதனால தான் அண்ணன் மீன் வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் தூண்டில் வச்சுருக்காருங்க அங்கே. டே இதை தட்டி விடாத. அங்கேயும் ஃபிஷ் போட்டிருக்காரு. இல்லை இங்கே ஒன்று போட்டிருக்காரு. அவர் இப்போ தான் வந்தாரா, ஆனால் அவர் மீன் பிடிச்சிட்டாரு. டெய்லி அது பேர். அப்படியா? ஹியர் ஃபிஷ்ஷிங் இஸ் லீகலா? ஹியர் நோ ப்ராப்ளம். டே அப்போ நம்ம என்னடா மீன் அடுத்த வாட்டி இங்கே வந்து பிடிப்போமா? இதுதான் சூப்பர் ஸ்பாட். We are also try to fishing. We didn't get any fishes. அவர்கிட்ட போகலாமா? அப்படியே பிடிச்சிங்களா கேட்போமா? ஒரு வேளை ஃபிஷ்ஷிங் நம்ம லைஃப் கூட ஏதோ கலந்துட்டு இருக்குங்க. You got any fish bhaiya? No. Oh, that's your dad? Oh, super. Here fishing is legal, huh? Yeah, fishing is legal. Wow. You are from Kerala? We are from Tamil Nadu. Yeah. Okay, bhaiya. Thank you. Dedication. TTF advice கொடுக்குறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னடா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை சேவ் பண்ண வேண்டியது என் கடமை. தயவு செஞ்சு யாருமே கெசினோவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரையே பண்ணாதீங்க. அதுதான் பெஸ்ட்டு. என்னன்னு தெரிஞ்சுக்க கூட வேணாம். தெரிஞ்சுக்க கூட பாருங்க, உள்ளே சிரிச்சின்னு வருவீங்க, வெளியே போகும்போது நடந்துட்டு போவீங்க. வேணாம், அது நம்மளுக்கு. வாங்க போகலாம். TTF டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பண்ணால் நைட்டு 10-15 ஆச்சுங்க. ஸோ இங்கேருந்து நேராக வந்து பார்த்துட்டுனா நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். கும்பிடு போடுற சாமியோ. இத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு. ஒரு வாட்டி நான் இங்கே கோவாக்கு வரும்போது TTF இந்த சைடு வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்க வந்தோம். எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க வந்தோம். அப்படியே வந்து இங்கே ஸ்லிப்பர்ஸ் வாங்க வந்தோம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அண்ணங்கிட்ட ஸ்லிப்பர் கடை எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் கூப்பிட்டு போய் விடுறேன், அப்போ எனக்கு ஒரு 30 ரூபா தருவீங்களாவோ 100 ரூபா கொடுப்பீங்களாவோன்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், ஆட்டோ டிரைவரு இல்லை கேப் டிரைவரு சில பேர் இப்படி தானே பண்ணுவாங்க, நம்ம ரூம் கேட்டோம்னா நானே கூப்பிட்டு போய் விடுறேன், எனக்கு ஒரு 100 rupees தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி அப்படின்ட்டோம். பார்த்தா எங்களை நடக்க வச்சே கூப்பிட்டு போனார். ஆக்சுவலி அவர் வந்து கேரளாக்காரரு. அவர் வந்து செய்வாங்கள்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. செல்லக்குட்டி எப்படி போனோம்? ஸ்ட்ரைட் தானா? ஸோ கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கெசினோவில் விட்டுட்டாராம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே காசு இல்லையா, அதனால தான் ப்ரோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இல்லை ஏதாவது ஒரு வேலை கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி வயிற்று பசியை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் இங்கிலீஷு, தமிழ், மலையாளம்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி பேசினார். நான் இருந்துட்டு கேட்டேன், அப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கே போகலாம்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன சொன்னார்னா, இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 2 lakhs rupees என்னோட கம்பெனிலேருந்து போட்டு விட போகிறாங்க, அந்த காசு வந்தால் நான் நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஓ சரி அந்த 2 லட்ச ரூபா வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்க போகிறாரு போல் அப்படின்னு சொல்லி அந்த 2 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த 2 லட்ச ரூபாவை வச்சு தான் இப்போ போன 10 கோடி ரூபாவை ரிட்டர்ன் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. மனசே வலிச்சிருச்சுங்க. அஜீஷ் இருந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிக்கவே போயிட்டான், திட்டான், சரியான திட்டு, அடிக்கவே போயிட்டான். ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் திட்டுறதுன்னா கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாகவே திட்ட ஆரம்பிச்சிட்டான். அறிவு இருக்காடா உனக்கு, வாடா போடானே சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கண்ணு முன்னாடி ஒருத்தரோட லைஃப் அழியுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தா கெசினோவில். அதே மாதிரி சில பேர் இந்த டைலாக் சொல்லுவாங்க, சூதை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ ரூபா விட்டோமோ அவ்வளோ ரூபாயும் போட்டால் தான் விட்ட காசுக்கு மேலே எடுக்க முடியும்னு சொல்லி. அதெல்லாம் இல்லைங்க, பேரே சூது. ஸோ அதனால யாரும் தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க TTF. ஆனால் ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க கோவா. சின்ன வயசில் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ஓகே கோவானா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம்ல. ஆக்சுவலி அந்த படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம்.
ஏண்டா கேள்விப்பட்டிருக்கியா? பழைய படம்லாம் தானே. என்ன படம் தான் மறந்துச்சு, படம் பேரே கோவான்னு நினைக்கிறேன். பிரேம்ஜி. பிரேம்ஜி நல்லா இருப்பார்ல, இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. கோவால வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காதுங்க, ஆனா ஓரளவுக்கு இருக்கும். நம்ம ஆசைப்படுற மாதிரி வந்து பண்ண தாய்லாந்துல இருக்குங்க. அஜீப் மாப்பிள்ள போயிட்டு வந்து ரொம்ப சொல்லியிருக்கான். அது வந்து தாய் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்டா இருப்பாங்களாம். அழகா வெல்கம் பண்ணி அழகா அன்பா சிரிச்சு கைண்டா பேசுறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த ஊருக்காரங்க இவங்கெல்லாம் அப்படிதான்டா. லடாக் சைட்லலாம் அப்படிதான்டா இருப்பாங்க. லடாக்னா கரெக்டா அந்த ஒரு ரொம்ப கிராமமா இருக்கும்ல. நான் கூட பண உதவியெல்லாம் ஒரு அக்காவுக்கு பண்ணேன்ல, அவங்க அங்கெல்லாம் வந்து பண்ண அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு நைட் ஸ்டேக்கே வந்து பண்ண 300 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க வீட்லேயே ஒரு ரூம் செட்டப் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு 10 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர் தூங்கலாம். நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னா வேறு யாராவது ட்ராவலர்ஸ் வருவாங்கள்ல அவங்க கூட நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். டிடிஎஃப் அவ்வளோதாங்க. பாகா பீச் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 8 minutesல டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடுவாங்க. அண்ட் வந்து தூக்கம் வேறு சொக்குதுங்க, பசி வேற எடுக்குதுங்க. பசி இருக்குது இல்லை? எப்படிப்பா போகணும்? ஸ்ட்ரைட்ண்ணே. பாகா என்னன்னு போட்டிருக்க? பாகா பீச். சில டைம் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும்டா. இல்லைண்ணே, நான் அந்த ரோடு வழியாக தான் போட்டிருக்கேன். கரெக்டாக கலங்குட்டு பாகா ரோடு இருக்குல்லண்ணே, அந்த ரோடு வழியாக தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் போட்டிருக்கியா? அப்பா இந்த டைமில் கூட மல்லிகை கடை இருக்கு பாரு. ஒருவேளை இந்த பக்கம் ரோடுக்கு வந்துட்டோமோ? எதுண்ணே அண்ணே, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துட்டு கலங்குட் பீச்சு, அந்த லைட் எரியர் ரெஸ்டாரண்ட்லாம். இது வந்துட்டு பாகா பீச்சு. அது அந்த ஸ்ட்ரெயிட் ரோடாக போய் பீச்சில் போய் எண்ட் ஆகும். ஆமாம் அதேதான், அது கலங்குட் பீச்சு. அது இங்கேருந்து பக்கம் தானே? அது பக்கம் தான், போகிற வழி தான். அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி அதுதான்டா நான் பிளான் பண்ணி வந்தேன். இது பாகா பீச். ஆனால் அதுவும் பாகா பீச் தான்டா. ஆஹா, அது கலங்குட். முன்னாடி ஜோடி ஜோடியாக கப்புள்ஸ் போகிறாங்க டிடிஎஃப். ஆனால் கப்புள்ஸை விட பசங்களோட பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு கனவாக இருக்கும்லண்ணே கோவாக்கு வர்றது தானே? ஆமாண்டா. ஒரு காலத்தில் வாட்ஸ்அப் குரூப்லாம் கிரியேட் பண்ணி வச்சு. ஒரு காலத்தில் நமக்கும் இது ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கேன். ஒரு காலத்துலலாம் இல்லை, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. ஆமாம் வரலாம் வரலாம். ரோட்லேயே பார்க் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. மெடிக்கலுக்கு அர்ஜென்ட்டாக போயிருக்காரு. ஓ சரி சரி சரி. அப்படியே அந்த ரோடுக்கு போடுறா. அது யூட்டர்ண்ணே. பாகா இப்படி லெஃப்ட்ண்ணே. லெஃப்ட் போகிறதா? ஆ டே அங்கே பாரு, பாகா பீச்சே லெஃப்ட் சைடு தான் போட்டிருக்கு. வேற எங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டேன் எங்களை. லெஃப்ட்டுண்ணே. ஆமாம், அப்போ இவ்வளோ நேரம் நீ இதுதானே பாகா பீச்சுன்னு சொல்லிட்டு இருந்த. ஆமாம், இப்போ போயிட்டு இருக்கிறதா பாகா பீச்சு. அப்போ இத்தனை நேரம் நாங்கள் இருந்தது ஏது நீங்கள் சொல்லிட்டு இருந்ததா? இப்போ இத்தனை நேரம் நம்ம இருந்தது எந்த இடம்? இது பாகா பீச், பாகா கலங்குட் ரோடுண்ணே. டேய் நீ என்ன சொன்ன? கலங்குட் ரோடு அதுண்ணே அப்படின்ன. இது வேணா நான் குறும்படம் போட்டு காட்டவா? உனக்கான குறும்படம் இதோ. பிக் 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 பிக். ஒருவேளை இந்த பக்கம் ரோடுக்கு வந்துட்டோமோ? எதுண்ணே அண்ணே, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துட்டு கலங்குட் பீச்சு, அந்த லைட் எரியர் ரெஸ்டாரண்ட்லாம். இது வந்துட்டு பாகா பீச்சு. டிடிஎஃப் நீங்களே அந்த குறும்படத்தை பார்த்துருப்பீங்க பயப்புள்ள. அதுதானுங்க, அதுதான் கலங்குட் ரோடு, இதுதான் பாகா பீச்சுன்னு சொன்னா. ஸ்ட்ரெயிட் ரோடு சொன்னேன். சரி, அப்படியே பேசும்போது தெரியாமல் மாற்றி சொல்கிறது தான், நம்மளே அறியாமல் சொல்கிறது தான். ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம பாகா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். அந்த பாகா பீச் ரோடு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் நம்ம. அந்த ஸ்ட்ரீட் அப்படி அந்த ஸ்ட்ரீட். அட என்னடா உங்களோட ஒரு டார்ச்சராக இருக்கு. என்ன உண்மையை தானே சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே தம்பி வந்து வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க. ஆக்சுவலி பயப்புள்ள பாகா பீச்சுன்னு தான் போட்டிருக்காங்க கூகுள் மேப்பில். ஆனால் வந்து அது எப்பவுமே வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடும். இல்லை பார்ட்டி முடிச்சுட்டு போகிறாங்க அப்புறம்டா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. இதுக்கப்புறம் வழியே இல்லடா, கடல்ரா. டேய் இப்படியே நிப்பாட்டுங்கண்ணா, இதுதானே பாகா பீச்சு. ஐயோ தெரியாம வந்துட்டு பார்க்க சொல்லிட்டேங்க. அண்ணே இதுதான் பாகா பீச்சு. டேய் உன்னை நான் பாகா பீச்சுக்காடா கூப்பிட்டு வர சொன்னேன், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தானடா கூப்பிட்டு போக சொன்னேன். நீங்கள் பாகா பீச்சுன்னு தான் விலாக்லேயே சொல்லியிருக்கீங்க. டேய் இல்லைடா, நான் அந்த ஸ்ட்ரீட்னா கலங்குட் பீச். அது இப்போ தானடா வந்தது கலங்குட் பீச்சுன்னு சொன்னேன். சரி இப்போ நம்ம இருந்தது என்ன ஸ்ட்ரீட்டு? அது ரெண்டுத்துக்கும் நடுவுலண்ணே. நீங்கள் பாகா பீச் இடம் பேர் என்ன? அது கலங்குட் பீச். டிடிஎஃப் இதுதாங்க பாகா பீச். அப்படியே யூட்டர்ண்ணே. எவ்வளோ தூரம்டா இங்கேருந்து? இங்கேருந்து கம்மி தான், 3 கிலோமீட்டர் தான் சொல்லுவாங்க. அந்த வழியில தான்டா நீ செல்ல சொல்லுவ.
உனக்கு அந்த கிளப்பை பார்த்துட்டு போகணும் அப்படிதானே? இல்லண்ணே, பாகா பீச் நீங்க பாகா பீச்சுக்கு நான் கரெக்டா ஆசையா இருக்குண்ணே, நீங்க தானே தப்பா சொல்றீங்க. ஆனா ஆசையா இருக்குண்ணே, அந்த வழியில போங்கனாலே போவேன்டா. வழியை தப்பா எங்களுக்கு சொல்லி வந்துட்டு இங்க ஒரு இப்படி ஒரு பப் இருக்குன்னு எனக்கே இப்பதானே தெரியும். இருந்தாலும் அது நல்லா தானே இருந்துச்சு. இல்ல அதுக்காக எல்லாம் நான் இங்க கூப்பிட்டு வரலப்பா. அதனால தானே கூப்பிட்டு வந்திருக்கான். நோ 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 என்ன யார் அண்ணங்கிட்ட சொன்னா எப்படி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டாரு? அந்த 2 ஆண்டிங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ. ஐயா சீச்சி, ஐ எம் நாட் ஆன்டி லவர். இருந்தாலும் கிளப்பும் நல்லா இருக்குண்ணே, நல்லா பாஷா இருக்கு. முன்னாடி போங்கண்ணே, போற வழியில் சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சொல்றேன். நீ எதுவும் சொல்லாத, அது போதும் எங்களுக்கு. டிடிஎஃப் இவன் எங்களை கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போகிற மாதிரி தெரிலங்க. அதனால நாங்களே வந்து பண்ணால் கூகுள் மேப் போட்டு நானே வந்து பண்ண வழியை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் பார்க்குறேங்க, நான் சொல்கிறது எனக்கு தெரியும்ண்ணே, இந்த இதோன்னு சொல்லி ஆக மொத்தம் கடைசியில் முட்டு சந்து கூப்பிட்டு வந்தோம்னா இல்லைன்னா தூக்கிட்டு போய் வண்டியில் இல்லைன்னா பீச்சில் கொண்டு போய் வண்டி இறக்குங்கண்ணாங்கிறான். கடவுளே ஆமாம். இந்த வாட்டியும் எங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வந்து அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு கடை தெரியும். அந்த கடையோட லொக்கேஷனை போட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன் டிடிஎஃப். அதுதாங்க பாகா பீச் ஸ்ட்ரீட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனால் கூகுள் மேப்பில் நம்ம பாகா பீச்சோ போட்டோம்னா வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். ஆனால் ரெண்டுமே சிமிலர் தான். பாருங்கள், இங்கேருந்து ஜஸ்ட் 7 minutes தான், 5 minutes தான், 1.6 kilometers தான் இருக்கும். பக்கத்துலேயே தான் இருக்கும், ஆனால் எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இவ்வளோ பெரிய ரோடு இல்லைடா அந்த ரோடு. நான் டேட்டோ போட்டேன். நான் டேட்டோ போட்டியா? என்ன டேட்டோடா போட்ட? என்னன்னு போட்டிருக்க? அது ஜாப்பனீஸ்ல ஒரு வேர்டு. ஓ, உன் பேரையே ஜாப்பனீஸ்ல போட்டேன்னு சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆள் பேர்னா அவன் பேர் நான் வேணா டிரான்ஸ்லேட்டர்ல போட்டோ போட்டாடு. தமிழ் தேன் மொழி ஏதோ வரும்பா. நல்ல பேருடா. டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டா, இந்த ஸ்ட்ரீட் தான்டா. இந்த வழி தான்டா நான் கேட்டேன். இதுவும் அதே பாகா பீச் தான்டா. இப்போ ஒரு அக்காவோட ரியாக்ஷன் பார்த்தனே, அப்படியே ஓ மை காட். போயிடலாம்லடா? போயிடலாம். கன்வெர்ட்டபிள் பாரா, இந்த மன்சூன் டைம்ல கூட எவ்வளவு கூட்டம்னு. இங்க ஒரு கடையில மேகி சூப்பரா இருக்கும்டா. இங்க ஃபுல்லா பார்ட்டி ஏரியாவா? ஃபுல்லா பார்ட்டி ஏரியாடா. இதுவானா? அங்க பாரு ஒரு அண்ணன் எப்படி உட்காந்துருக்காருன்னு. ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான்டா நைட் லைஃப். கூட்டு போனான் பத்தியா, சம்பந்தமே இல்லாம நம்மள போறவங்கலாம் திரும்பி பார்த்துட்டு போறாங்களேடா. பார்ட்டி இருக்கு. அம்மா அப்படியே நின்று உள்ள போய் டான்ஸ் ஆடணும்னு தோணுது. உனக்காவது உள்ள போய் தான் டான்ஸ் ஆடணும்னு தோணுது. எனக்கு இங்கேயே 2 ஸ்டெப் போடணும்னு தோணுதுடா. இங்கே ஒரு செருப்பு கடை பக்கத்தில் ஒரு மேகி கடை இருக்கும். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் நம்ம தம்பி வந்து பண்ண பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், டே கரெக்டாக கூட்டு போடான்னு. நான் சொன்னது மிஸ்டேக்காக சொல்லிட்டேன்னா இந்த தம்பி மிஸ்டேக்காக கூட்டு போயிட்டானான்னு தெரியல. நான் அப்போ சொன்னேன், டே இந்த மாதிரி தான் வழி இருக்கும், இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். பட் தம்பி வந்து பார்த்துட்டா நிறைய வாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டான். அப்புறம் கடைசியாக நம்மளே போட்டு கரெக்டாக போயிட்டோம். கார்லேருந்து இறங்கி சரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கும்போது அங்கே ஒருத்தர் நார்மலாக கேஷுவலாக வந்து இங்கே வீடியோகிராஃபிஸ் ப்ரோஹிபிட்டட் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் காரில் வரும்போது எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம். காரில் வரும்போது எடுக்கலாம், பட் நடந்து போகும்போது அது எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வைப்பாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி. டிடிஎஃப் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்லலாம் வந்தோம்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ பயங்கர மழை அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி போன வாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீலிங் ட்ரிப்னு சொல்லி வந்திருந்தேன் இல்லைங்க,
அன்னைக்கு கூட வந்து பண்ண இவ்வளோ பேர்லாம் இல்லை. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நல்லா வைபாக இருந்துச்சு இல்லைங்க. அண்ட் வந்து ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு நைட் லைஃப் வீடியோ நம்ம எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ரியாக்ஷன் வீடியோ தான் எடுத்தோம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது நம்ம காருக்கு. ஓகே டிடிஎஃப் கண்டிப்பாக டோன்ட் வரி, கவலையப்படாதீங்க, நம்ம எடுத்து தூள் கிளப்புவோம். ஓகே, நம்ம vlog தொடர்ந்து படிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் எடுத்துக்கோங்க. டேக் கேர், வேகம் போச்சு போங்க. ஹெல்மெட் போட பண்ணிட்டு ஹெல்மெட் போட பண்ணிட்டு இருக்காதீங்க, சீட் பெல்ட் போட பண்ணிட்டு இருக்காதீங்க. எங்கே போகணும் சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச் டிடிஎஃப்.